வணக்கம். நாளைக்கு the 12th of March ஒரு 1 day workshop parts of speechல லைவ் கிளாஸஸ் Zoomல பண்றோம். இது ஏற்கனவே நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் YouTubeல. அத பார்த்துட்டு கொஞ்சம் பேர் இந்த சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து லைவா தான் அட்டெண்ட் பண்ணணுமா? ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடைக்குமா? அந்த மாரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பரவால்ல. லைவ் செஷன்ஸ் நீங்க எத்தனை செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. காலையில இருக்க முடியும் ஒரு 3 ஹவர்ஸ், மத்தியானம் முடியாது அப்படின்னா, அத நீங்க அப்புறமா ரெக்கார்டட் செஷன்ஸா பார்த்துக்கலாம். அதே மாதிரி காலையில முடியாது, மத்தியானம் வர முடியும்னா வரலாம். ரைட் நீங்க போயிட்டு வரலாம். ஒரு டேலயே நீங்க ஒரு 1 ஹவர் கிளாஸ்ல இருந்துட்டு, அப்புறம் வேற வேலை இருக்குன்னா போயிட்டு வர்றதுனால வரலாம். அப்புறமா பின்னாடி ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துக்கிறதுனாலும் பார்த்துக்கலாம். அந்த ஒரு கன்டினியூட்டி ஃப்ளோக்காக. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சுக்கிறது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்புறம் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்குலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம். நான் ஒரு 2-3 சென்டென்சஸ் எழுதி காட்டலாம்னு இருக்கிறேன். Or if you are a working professional or you're just learning English just to be able to speak confidently, still you need to know a lot about parts of speech. ஏன்னா நிறைய எரர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டடா தான் பீப்புள் பண்றது. ஒரு adjectiveக்கு பதிலா ஒரு adverb போடுறது. The dress looked perfectly goodன்னு சொல்றதுக்கு பதிலா wellன்னு சொன்னா அது ஒரு எரர் தான். ஓகே. ஏன்னா அந்த looked வந்து ஒரு ஸ்டேட் verb. அப்ப நம்ம adjective தான் போடணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். You can minimize the number of errors you make in speaking and writing. Okay. So இப்ப ரீடிங்க்கு கூட பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த வேர்ட் வந்து ஒரு நவுனா, ஒரு வேர்பா, ஒரு ஆட்ஜெக்டிவான்னு தெரிஞ்சாதான் அதோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷனை நீங்க வாசிக்க முடியும். இப்ப LIVE எடுத்தோம்னா அது லைவ்னு இருக்கு, லிவ்னு இருக்கு. ஸோ லைவ்னு எப்போ வரும்? ஒரு ஆட்ஜெக்டிவா இருக்கும் போது லைவ்னு வரும். We are doing a live workshop tomorrow. லிவ் வந்து வேர்பா வரும்போது we live in Chennai. அதே மாதிரி லிவோட எஸ் போட்டா ஒன்ஸ் அகேன் அது ஒரு வேர்பாவும் இருக்க முடியும். she lives in Chennai. ஆனா LIVES நவுனாவும் வரும் லைஃபோடைய ப்ளூரலா வரும்போது. ஸோ அது வந்து அந்த சென்டென்ஸ்ல நீங்க அது நவுனா இல்ல வேர்பான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் ப்ராப்பரா வாசிக்க முடியும். many lives were lost in the earthquake. அப்ப அங்க வந்து லைவ்ஸ், அங்க லைஃபோட ப்ளூரல் லைவ்ஸ் நவுன்னு தெரிஞ்சு லைவ்ஸ்னு வாசிக்கணும். மெனி லிவ்ஸ்னு வாசிச்சோம்னா போச்சு. ரைட். ஸோ இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. மினிட், மைன்யூட். மைன்யூட் is an adjective. Minute is a noun. மினிட் வேர்பாவும் இருக்கும் தெரியுமா? the minutes of the meeting எடுக்கிறோம்ல நம்ம. ஸோ அந்த ஆக்ஷனையே நம்ம வந்து minute verb யூஸ் பண்ண முடியும். Can you minute the proceedings of the meeting னு கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி தான் ஆக்சுவலி. when you start learning more about parts of speech, you will actually begin to love the language. Okay. So I welcome you all to join the parts of speech workshop tomorrow. All those who raised some questions. Okay. So இன்னமும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு ஏதாவது அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். Take down my number. It's 9940682480. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் லேட்டா பாக்குறீங்க, 12th of Marchக்கு அப்புறமா பாக்குறீங்கன்னா அப்ப கூட nothing is lost. அந்த லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதே ஒழிய you still have 6 hours of classes. அதை நீங்க பார்க்கலாம். You will still be in a WhatsApp group. You can ask questions. You can get your questions answered. You can take part in discussions. Okay. You can keep the group alive with your questions and with your interpretations of parts of speech. Okay. So in the 2 sentences நான் அதை எழுதி முடிக்கலான்னு பார்க்கிறேன். இந்த parts of speech என்னன்னு நம்ம அதோட முக்கியம் என்னன்னு பார்க்கிறதுக்கு. Okay. Just a minute. Yeah, I just okay, it's a 1 day live workshop on Zoom which is happening tomorrow from 10 a.m. to 5 p.m. You have a lunch break of 1 hour, 1 to 2. Okay, in the live classes நீங்க attend பண்ணலாம், இல்ல
recorded sessions ஆகும் பார்க்கலாம். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். And then, yeah, let me just write down those sentences. இது ரொம்ப முக்கியம். She came home angry ன்னு சொல்லுவோமா, இல்ல she came home angrily ன்னு சொல்லுவோமா, இல்ல ரெண்டுமே கரெக்டா? ரெண்டும் கரெக்ட்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? Now, இதுதான் parts of speech. இந்த angry வந்து adjective. அது நம்மளுக்கு தெரியும். Angrily is an adverb. ஓகே, ஏற்கனவே நீங்க ஓரளவுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருக்கீங்கன்னா இது வந்து நல்லாவே இந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆங்கிரி adjective, angrily adverbனு. ஆனா எதை போடணும், என்ன நம்ம சொல்ல வரோம்? she came home angryனா அவ வந்து வீட்டுக்கு வரும்போது கோபமாக வந்தாள், கோபமா இருந்தாள்னு அர்த்தம். வீட்டுக்கு வரும்போது அவ கோபமா இருந்தா, அதான் அர்த்தம். ஆனா she came home angrily-ன்னு சொல்லும் போது அவ வந்த அந்த முறையே கோபமா வந்தது. ஒரு கோபமா நடந்து வந்திருக்கலாம். அந்த மேனர் ஒரு இடத்துல இருந்து கிளம்பும் போதே கோபமா யாருக்கிட்டையாவது பேசிட்டு கிளம்பி இருக்கலாம். இல்ல சாமான்களை எங்கேயும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கலாம். இந்த மேனர் ஆக்ஷன்ல அது வெளிப்பட்டுச்சுன்னா அந்த கோபம், அப்பதான் நம்ம ஆங்கிரிலின்னு சொல்லுவோம். she came home angrily. she came home angryன்னு சொல்லும் போது அவளை பார்த்தா அவங்களுக்கு அவ கோபமா வந்திருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு அவ சாதாரணமா நடந்து கூட வந்திருக்கலாம். ஆனா அவளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து கோபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம she came home angryன்னு சொல்றோம். சோ இதை வச்சுதான் நீங்க சென்டென்ஸ் பேட்டர்னே டிசைட் பண்ண முடியும். இந்த ரெண்டு சென்டென்சஸோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னன்னு பாருங்க. சப்ஜெக்ட், verb, this is adjunct, home is an adverb here. எங்க வந்தா, வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம home adverb-ஆ பாக்குறோம். எப்படி வந்தா அப்படின்னு நம்ம தமிழ்ல அந்த எப்படிங்கிற கொஸ்டினை கேட்டு அதுக்கு ஆன்சரா வருது ஆங்கிரின்னு சொல்லிதான் நிறைய பேர் இதையும் வந்து adjunct-ஆ போட்டுருவாங்க, இந்த ஆங்கிரியையும். பட் this is not an adjunct here. It is a complement. It is an adjective describing the pronoun she. அப்ப இது SVAC sentence. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, SVA, and this is the manner actually describing the verb came. அப்ப இது வந்து ஒரு SVAA. so இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இது வந்து நீங்க எக்ஸாம்ஸ் ஸ்கூலுக்கு தான் இல்ல, காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா கூட சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருந்தா இது ரொம்ப ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஓகே, so I just wanted to give you that particular example where you can see the difference clearly between using an adjective and an adverb in a sentence. Okay, right? If you're interested in joining the one-day workshop on parts of speech, you're welcome. You can register yourself in the link given in the description. Okay, see you tomorrow. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு இருந்தா அவங்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க ரொம்ப லேட்டா பாக்குறீங்கன்னா கூட நீங்க ரெக்கார்டட் செஷன்ஸை வாங்கி கூட லேர்ன் பண்ணலாம். Still you will get my support. Okay, thank you.